இவ்வளோ பெரிய பெட்ஷீட்டை நாம் எப்படி ஒரு சாதாரண ஒரு தலையணை மணிக்கு அவ்வளோ க்ளீனாக மடித்து இடத்த எப்படி அடைக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். பெட்ஷீட் பார்த்திங்களா ரொம்பவே நல்லா பெரிய பெட்ஷீட் தாங்க, நல்லா திக்கானதும் கூடங்க. இப்போ இந்த பெட்ஷீட்டை பார்த்திங்களா நார்மலாக இருக்கிறத நம்ம நேராக எடுத்து போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரிக்கு போட்டு வச்சுட்டு பார்த்திங்களாக்கி இப்போ ஒன் சைடு பாதி ஒன் சைடு பாதியாக நம்ம வந்து ரெண்டாக இப்படி மடிச்சுக்கிடலாங்க. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரிக்கே உங்கள் வீட்டில் இந்த மாதிரிக்கு பெட்ஷீட்லாம் இருந்துச்சுனாக்கி அதை இந்த மாதிரி மெத்தடில் மடித்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வீடு வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, இடத்த எதுவும் மறைக்காமல் இருக்கணும்னாக்கி இந்த மாதிரிக்கு மடித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அந்த சைடு பாதி இந்த சைடு பாதியாக நான் மடிச்சுக்கிட்டேங்க. வீடியோவில் தெரியுற மாதிரிக்கு நீங்கள் மடிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு இடத்தையே மறைக்காதுங்க, கொஞ்சம் கூட நம்ம பெட்லேயே அப்படி வச்சுக்கிடலாம். வேறு எங்கே செல்ஃபில் வைக்கணுனாலும் இடங்களை எதுவுமே மறைக்காதுங்க. சாதாரண ஒரு தலையணை மணிக்கு தாங்க நம்ம இந்த மாதிரிக்கு மடித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்களா அந்த சைடு ஆஃப் இந்த சைடு ஆஃப் நம்ம மடித்து வச்சுட்டு அதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணணுங்க. இந்த மாதிரிக்கு நான் இப்போ வீடியோவில் தெரியுற மாதிரிக்கு அப்படியே நேராக இப்படி மடிச்சுக்கிட்டுக்குங்க. திரும்பவும் அந்த சைடு பாதி இந்த சைடு பாதி மடித்ததுக்கு அப்புறமா இந்த சைடு ஒன்றாவே இப்போ வந்து நம்ம வந்து இதை மடிச்சுக்கிடலாங்க. இப்படி மடித்து வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்களாக்கி இப்போ வந்து நம்ம அப்படியே சுருட்டி தாங்க இங்கே போகிறோம். இப்போ வீடியோவில் தெரியுற மாதிரிக்கு அப்படியே அதை வந்து நாளையுமே அப்படியே நம்ம வந்து மடித்து எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரிக்கு நம்ம வந்து நம்ம பெட்ஷீட்டை வந்து சூப்பராக இப்படி மடித்து வச்சிடலாங்க. பார்க்கறதுக்கு ஒரு தலைவணி மணிக்கு தாங்க இருந்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு பார்த்திங்களா நம்மளுக்கு ஒரு பை மணிக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த பை மணிக்கு இருக்கிறதுல அப்படியே ஒரு 2 தான் இருக்குது, அதில் ஒரு பை உள்ள நம்ம வந்து அப்படியே கொடுக்க போகிறோங்க. இப்போ இந்த பார்த்திங்களா நான் வீடியோவில் தெரியுற மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு கொடுத்து வைங்க. அப்படியே நம்மளுக்கு கலையவே கலையாதுங்க. எப்படி தான் நம்ம தூக்கி போட்டுனாலும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து இது கலையவே கலையாது. பார்க்கறதுக்கு ஒரு தலைவணி மணிக்கு தாங்க இருந்துக்கிட்டு இருக்கோம். இதை எங்கேனாலும் தூக்கி வைக்கலாங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட இடத்த மறைக்காது. சின்ன பிள்ளையை தூக்கி போட்டு விளையாண்டாலுமே இது வந்து நம்மளுக்கு கலையக்காது. நான் இப்போ இந்த மணி குஷோன் சோபா தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோபாவை பார்த்திங்களா நம்ம வீட்டில் எல்லாருமே அழகழகாக மாடலாக வாங்கி போட்டிருப்போங்க. இந்த மாதிரி வாங்கி போட்டிருக்க மேலே பார்த்திங்களாக்கி நம்ம வீட்டில் இருக்க மொத்த டஸ்ட்டுமே இது உள்ளதாங்க போய் அடைஞ்சிருக்குது. அது எப்படின்னு பார்த்திங்களா அந்த சோபாவோடைய அடிப்பாகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் கால்பாகம் கொடுத்துருப்பாங்க. அது உள்ளேயா பார்த்திங்களாக்கி நம்ம வீட்டில் இருக்க எல்லா டஸ்ட்டுமே அது உள்ளே போய் அடைஞ்சிருக்குதுங்க. நம்ம எப்போவாது க்ளீன் பண்ணும்போது தாங்க நம்ம வந்து அதை வந்து பார்ப்போம். மற்றபடி வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தமாக செஞ்சு வைப்போம். அதுக்குள்ளே இருக்க டஸ்ட்டை வந்து நம்மளால் அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணி இருக்க மாட்டோங்க. வீட்டையெல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணும்போது தாங்க நம்ம அதை பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது தாங்க எனக்கு ஒரு ஐடியா தோணிச்சுது. நான் இந்த மாதிரி டேப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டேப்பை வந்து நான் அந்த மாதிரி வீடியோவுக்காக உங்களுக்கு தெரியதுக்கணுங்கிறதுக்காக க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிளாக் கலரானும் போட்டுக்கலாம், அது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாதுங்க. இந்த மாதிரிக்கு நம்ம ஒட்டி வைக்கிறதுனால பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு கொஞ்சம் கூட அதிலேருந்து டஸ்ட்டு எதுவுமே உள்ளே போகவே போகாதுங்க. நம்ம வீடு ரொம்ப நீட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கோங்க. மாடலாக நம்ம வாங்கி போடுறதுனால ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரிக்கு நம்ம ஒட்டி வச்சிட்டோம்னாக்கி கொஞ்சம் கூட அதில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே அடையாதுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரிக்கு நம்ம வந்து ஒரு 8 பக்கமாக இந்த மாதிரி அதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஹோல்ஸ் கூட தெரியாத அளவுக்கு நம்ம போட்டு வச்சிட்டோம்னாக்கி அதில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து டஸ்ட்டு உள்ளே போக வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1 போட்டு காமிச்சிருக்கு, இப்போ 4 பக்கமாக நான் போட்டு வச்சுட்டு காமிக்கிறேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கங்க. பார்த்திங்கனாலே தெரியும், இப்போ 4 பக்கமுமே ஒட்டி முடிச்சாச்சுங்க. இந்த மாதிரிக்கு ஒட்டி வைக்கிறனால ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. நம்ம வீடு வந்து இதை நம்ம எப்போதுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரிக்கு டேப் போட்டு ஒட்டிட்டோம்னாக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.